வணக்கம் வேளாண் உறவுகளே. தென்னை மரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கோடை காலத்துல ஒரு வெள்ளை பூச்சி அதிகபட்ச அட்டாக் கொடுக்கும். இதுக்கு பேரு ரூகு ஸ்பைராலிங் ஒயிட் ஃபிளைன்னு பேரு. அது என்ன பண்ணுன்னா தென்னை மரத்தோட அடி இலையில இந்த இலையோட அடிப்பக்கம் தான் இது பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு அது சாப்பிடும் போது அதனுடைய கழிவு ஹனிடியூ என்று சொல்லக்கூடிய கழிவை வெளியேற்றி கொண்டு வேக்சி கோட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பிசுபிசுப்பு தன்மையை உருவாக்கிவிடும். இவ்வாறு பிசுபிசுப்பு தன்மையை உருவாக்கி விடுவதால் போட்டோசிந்தசிஸ் என்று சொல்லக்கூடிய இலையோட பணியை, இலையோட வேலையை இந்த பூச்சி செய்ய விடாமல் தடுத்து விடுகிறது. சாறை உறிஞ்சி கொண்டே இருப்பதால் மரத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு இலைகள் பின்னாளில் இது போன்று காய்ந்து விடுகிறது. இதற்கு பின்னால் இதில் இருந்த முதிர்ந்த பூச்சிகள் எல்லாம் அடுத்த இலைய இதனுடைய இளம் இலைக்கு தாவி இளம் இலையிலையும் இந்த பாதிப்பை உருவாக்கி கொண்டே இருக்கும். இந்த கோடை காலத்துல தவிர்க்கவே முடியாது. இது நீங்க உங்க தென்னை மரத்துல நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னாலும் வேற தென்னை மரத்துல இருந்து பக்கத்தோட தென்னை மரத்துல இருந்து காற்றுல பரவி இந்த பூச்சிகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதை தவிர்க்கிறதுக்கு, இதை கட்டுப்படுத்துறதுக்கு கீழே இருந்து மேல் வாக்குல உயரமா அடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்ப்ரேயர் மூலமா நீங்க மருந்து தெளிக்கணும். மருந்து தெளிக்கும் போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இது மேல அடியில நீங்க தெளிச்ச உடனே தெளிச்ச தண்ணீர் அப்படியே கீழே விழுந்துரும். அந்த கீழே விழுந்துராம இருக்கிறதுக்கு, கீழே விழுந்து வீணாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கூட ஒட்டு பசையை கலந்து கண்டிப்பாக நீங்க தெளிக்கணும். இதுல ஒட்டு பசைங்கிற விஷயத்துக்கு நான் வரேன். இந்த ஒட்டு பசை நீங்க கலந்து தெளிக்கிறதுனால இலையில நீங்க அடிச்ச அந்த தண்ணீரானது இலையில ஒட்டணும். அந்த வேக்சிகோட் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோட்டிங் பிளஸ் அந்த கோட்டிங்கோட சேர்ந்து சூட்டி மோல்டு எனக்கூடிய ஒரு நோயும் வந்திருக்கும். அது எல்லாமே இந்த பிசுபிசுப்பு தன்மையோட உங்களுக்கு கீழே விழுகணும், எல்லாம் முழுசா கட்டுப்படணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா 1 கிலோ அரிசி கஞ்சிக்கு 2 லிட்டர் தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு அதுல ஒவ்வொரு டம்ளர் உங்க டேங்க்ல ஊத்திக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 70 தென்னை மரம் இருக்குது அப்படின்னா ஒரு ஏக்கர்ல நீங்க குறைந்தபட்சம் 4 கிலோ அரிசியை பவுடர் ஆக்கி அதை காய்ச்சி அந்த காய்ச்சின தண்ணியை எடுத்து ஒவ்வொரு டேங்க்லயும் ஒவ்வொரு டம்ளர் நீ ஊத்திக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அரிசி கஞ்சி வடவடன்னு மேல பிடிச்சிக்கும். கூட ஒட்டு பசைன்னு சொல்லக்கூடிய நானயானிக் ஒட்டு பசைய உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல இலையினுடைய அடிப்பாகத்துல பூச்சிக்கொல்லி மருந்தோடு இந்த பசையும் சேர்ந்து தெளிக்கிறதுனால இலையில போய் நல்லா இறுக்கி ஒட்டி கொள்ளும். சரி, இப்போ நான் ஒட்டி கொள்றதை பத்தி நான் பேசினேன். ஆனா என்ன பூச்சிக்கொல்லி தெளிக்கலாம் அப்படின்னா, இண்டோ அசாத் என்று சொல்லக்கூடிய 1500 ppm நீம் ஆயில் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணி இருக்கு. இதனோடு ப்ரொபேட் என்று சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி 2 கிராம், இது ரெண்டையும் கலந்து ஒட்டு பசையும் போட்டு, அதாவது நானயானிக் வெட்டிங் ஏஜென்ட் பிளஸ் அரிசி கஞ்சி இதையும் போட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா கட்டுப்பாடு நிச்சயமாக மிக நன்றாக இருக்கும். எனவே கோடை காலத்துல இந்த பூச்சிகளை தவிர்க்கிறதுக்கு, வராமல் தடுப்பதற்கு நீங்க அட்வான்ஸா கூட ஸ்ப்ரே பண்ணலாம். ஓரிரு மரங்களிலே பாதிப்பு இருந்தால் கூட நீங்கள் எல்லா மரத்துக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். இது பின்னாடி நிறைய அஃபெக்ட் பண்ண பின்னாடி முயற்சி பண்ணி கட்டுப்படுத்தும் போது கட்டுப்பாடுக்கு வராமல் நிறைய வேற மருந்து 2 ரவுண்டு 3 ரவுண்டு என்று அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும். அதனால லேசா அங்கங்க பாதிப்பு இருக்கும் போதே இதை செய்துவிட்டால் மிக அருமையாக கட்டுப்படுத்தி விடலாம். நன்றி.